பசங்களுக்கு இன்றைக்கி மல்லிகை சாதம் தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலான்னு இருக்கேன் லஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி இவ்வளோ வச்சு நல்லா மையாக அரைச்சிக்கணும். பசங்க மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை, இஞ்சிலாம் பசங்க அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. நம்ம இப்படி அரைச்சி கொடுக்கும்போது கண்டிப்பாக பசங்க அதை சாப்பிடுவாங்க. அது கூட அதுக்கப்புறம் தக்காளி, மிளகா, உள்ளி எல்லாம் போட்டு பொடிசாக கட் பண்ணி இது பண்ணி நம்ம சட்டியில் கடுகுலாம் போட்டு இந்த உள்ளி, மிளகாவெல்லாம் போட்டு நல்லா வசக்கணும். நல்லா வசங்கின பிறகு உள்ளி ஃபஸ்ட்டு வசங்கின பிறகு மிளகா போடுங்க. மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம பசங்க எவ்வளோ காரம் எடுப்பாங்களோ அதுக்கு தகுந்தால மிளகாவை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிடலாம். நல்லா வசங்கின பிறகு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வசக்கிக்கிடணும். தக்காளி நல்லா வசக்கணும். ஏன்னா மல்லி இலை, கருவேப்பிலெல்லாம் ஒரு டேஸ்ட் கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு இருக்கிறதுனால நம்ம தக்காளி கொஞ்சம் நான் பெரிய பழமாக இருந்தனால ஒரு பழம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் சின்ன பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 கூட போட்டாலும் ஒன்றும் இல்லை, போட்டுக்கிடலாம். ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருந்தால் தான் பசங்களுக்கு சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதை கணக்கு பண்ணி நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. நான் இப்போ பெரிய பழம்னால ஒரு பழம் போட்டிருக்கேன். இந்த பழம் நல்லா வசங்கணும். வசக்கும்போது 2 உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் டக்குன்னு வசங்கிடும். அது இது கூடயே கொஞ்சம் காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு வசக்கின பிறகு நம்ம சாப்பாடு சாதத்துக்கு தேவையான உப்பும் இது கூடயே நீங்கள் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி எல்லாம், கருவேப்பிலெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டு நல்லா கிண்டி விடணும். இது பச்சை வாசனை போகணும். கண்டிப்பாக பச்சை வாசனை போன பிறகு தான் நீங்கள் சாதத்தை போட்டு கிண்டணும். அந்த பச்சை வாசனை போனதுமே அந்த கலரே சேஞ்ச் ஆகிரும். கொஞ்சம் அந்த நம்ம க்ரீனாக இருந்துச்சுல, அந்த க்ரீன் கலர் மாதிரி கொஞ்சம் டார்க்கு க்ரீனில் ஆன மாதிரி ஆயிரும். அந்த க்ரீன் ஆன பிறகு நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு இது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோன்னு சாப்பாடு ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கிண்டி பார்த்துட்டு உப்பு காணாட்டா உப்பு போட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உப்பு டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. புதினா இலை சாதம் ரெடி. ஃபைனலாக இந்த கலரில் தான் இருக்கும் புதினா இலை சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மாடு லட்சுமி வளர்க்குறேன்னு சொல்லியிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில். அந்த லட்சுமிக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மடுவில் நீர் போட்டிருக்கு. எதனால அப்படி நீர் போடுதுன்னு தெரியல. டாக்டரை கூப்பிட்டு காணித்தோம். அவங்க காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுமே 2 நாளாக ஆகுது. இன்னுமே அந்த நீர் வத்தின மாதிரியே தெரியல. இப்போ என்னென்னா தண்ணி குடிக்க மாட்டேங்குது, தீவனமும் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது. மாடே பாருங்கள் நல்லா மெலிஞ்சு எலும்பாக ஆகிட்டு அந்த அளவுக்கு ஆகிட்டு. டாக்டர்கிட்ட திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க பூஸ்ட் மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது கொடுத்துருக்கோம். இனிதான் தெரியும் மாடு தீவனம் சாப்பிடுதான் என்னன்னுட்டு. அடுத்த வீடியோவில் நான் மாடு தீவனம் சாப்பிட்டுச்சா என்னென்னு உங்களுக்கு போடுதேன் வீடியோவில் காணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மருந்து தெரிஞ்சாலும் இப்படி நீர் போட்டு மாடு வச்சுருக்கவங்க இப்படி எதுவும் இந்த பிரச்சனை இருந்தால் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.